அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்களே, முன்னொரு காலத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகிய குடும்பம். அந்த அழகிய குடும்பத்தின் முக்கிய தொழிலாக இருந்தது என்ன அப்படின்னா ஆடு மேய்க்கிறது. தொன்று தொட்டு அவங்களோட ஃபேமிலியில் ஆடு மேய்ச்சிட்டு வர்றது வழக்கம். அதையே தான் இப்பொழுது அந்த குடும்பமும் செய்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்திலே கணவன், மனைவி மற்றும் அவர்களுக்கு 10 வயதிலே ஒரு சிறுமி. அந்த சிறுமியை டெய்லியும் ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு ஆடு ஓட்டிகிட்டு போவார். அவங்க அம்மா ஒரு 3 நாளைக்கு ஆடு ஓட்டிகிட்டு போவாங்க. மாற்றி மாற்றி வேலையை செஞ்சுக்குவாங்க. சிறுமி தனக்கு கிடைக்கிற இந்த லீவ் டேஸ், சாட்டர்டே சண்டே ஒரு வேளை லீவாக இருந்துச்சு அப்படின்னா தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவள் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவளால் முடிகிற டைம் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பா. அவங்க அந்த ஓய்வு நேரத்தில் ஏதாவது வீட்டில் இருக்கிற வேலைங்களை பார்த்துக்குன்னு இருந்தாங்க. ஒரு நாள் சிறுமியானவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அன்றைக்கி சண்டேனாலே குழந்தைங்களுக்கு இந்த லீவ் நாள்னால் ரொம்ப சந்தோஷம். அதை நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போது அந்த மாதிரி ஒரு லீவ் நாளில் நான் ஆடு ஓட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு அந்த அப்பா கிட்டே கேட்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு, சரிம்மா உன்னோட விருப்பம், நீ ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிறுமி ஆடை ஓட்டிகிட்டு குச்சி எடுத்துகிட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே என்னை மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அவங்க அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது மதியத்துக்கு வரைக்கும் அவளுக்கு வேணுன்ற தண்ணி, சாப்பாடு, படிக்கிறதுக்கு புக்ஸு இதெல்லாமே எடுத்துக்கின்னு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டு ஆடு மேய்ப்பாங்க. வழக்கமாக ஒரு சில இடங்களில் ஆடு மேய்ப்பாங்க. அந்த ஒரு சில இடங்களில் ஒரு இடத்துக்கு அவங்க ஓட்டின்னு போய் விட்டுட்டு நிழலில், அதாவது வெயில் படாமல் நிழலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமர்ந்து அந்த சிறுமியானவள் படித்து கொண்டிருக்கிறார் புத்தகத்தை. அவ்வப்போது அந்த ஆட்டையும் பார்த்துக்குவா. வேறு எங்கேயாவது போதா, திசை மாதிரி போகுதுன்னா திருப்பி அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா, அந்த வேலையும் சரியாக செஞ்சுக்கின்னு படிச்சுட்டு இருந்தா. அப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தின் கீழே ஏதோ மின்னுற மாதிரி, ஜொலிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மின்னுற ஒரு வெளிச்சம் அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சது. உடனே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அதை பொருட்படுத்தலை. ஏன் அப்படின்னா அவளோட ஆர்வம் முழுக்க தான் என்ன படித்து கொண்டிருக்கிறோம் என்பதிலேயே இருந்தது. அதையும் தாண்டி தன்னுடைய ஆடுகளை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அங்கே மின்ற அந்த பொருள் மேலே அவளோட கவனம் உடனடியாக செல்லவில்லை. உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா புத்தகத்திலேயே திரும்பவும் அடுத்த பக்கத்தை திருப்பி படித்து கொண்டிருக்கிறாள். யதார்த்தமாக திரும்பவும் அவளுடைய கண்ணானது அந்த இடத்தை நோக்கி செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா திரும்பவும் அந்த குறிப்பிட்ட அந்த பொருள் மின்னுது. அப்போது அந்த சிறுமியானவள் இப்பொழுது அவளுடைய கவனத்தை சற்றே அந்த பக்கம் திசை திருப்புகிறாள். என்னவாக இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் அவளுக்குள் எழுகிறது. சரி, நம்ம பொறுத்திருப்போம் என்று சொல்லி திரும்பவும் படிக்க ஆரம்பித்தவள் திரும்பவும் அதே பக்கம் பார்க்கிறாள், மின்னுது. சரி, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லதில்லை, அது என்ன பொருளாக இருந்தாலும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற அந்த சிறுமி அந்த மரத்தின் கீழே இருந்த அந்த பொருளை பார்க்கிறாள். அந்த பொருள் மின்னுகிறது, அழகாக இருக்கிறது, நல்ல வெள்ளை வடிவத்திலே இருக்கிறது. சொல்லப்போனால் அது ஒரு வைரக்கல். இந்த வைரக்கல்லை பார்த்தவளுக்கு அவளுக்கு தெரியவில்லை. சிறுமியானவள் விளையாட்டு பொருள் ஏதோ என்று எடுத்து தன்னுடைய சட்டை பாக்கெட் இருந்துச்சு, அந்த சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிறான். சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு பொழுது போயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்தால் அதை அவங்க அப்பாவால் வர முடியல, பொழுது போயிடுச்சு. அவளே என்ன பண்ணுறா அப்படின்னா ஆடுகளை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு ஆடு எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. அதுக்குரிய இடம் இருக்கும். அந்த ஆட்டை அங்கங்கே கட்டிட்டு அந்த சிறுமி எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல தன்னுடைய தந்தை இடத்துலேயோ இல்லை தாய் இடத்துலேயோ சொல்லுவாள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், ஸ்கூலில் என்ன நடந்தாலும் வெளியில் என்ன நடந்தாலும் அதை அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ணிப்பா. அப்படி ஒரு ஹேபிட்டை அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவாள். அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்தையும் சொல்லாப்பா, இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொருள் கிடச்சிச்சு, அது நல்லா மின்னுதுப்பா அப்படின்னு சொன்னோடனே எங்கே காட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த சிறுமியை எடுத்து தன்னோட கையில் இருந்த அந்த பொருளை காட்டுறான். அப்போ அவர் பார்த்துட்டு இது விலை உயர்ந்த ஒரு வைரமா அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்றா நிறைய நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த சிறுமிக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு இவ போயிட்டு டயர்டாச்சு இல்லையா, பொழுதும் போயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படிக்கிறா பொழுது வேலையில்.
அப்புறம் நைட் ஆகிடுச்சு, தூங்கணும். எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. அவள் அவங்க அம்மா கூட போயிட்டு படுத்து சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறாள். நல்ல தூக்கம், மிட் நைட். அப்போ திடீரென அவளோட கனவுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவதை தோன்றுகிறாள். கனவுல ஒரு தேவதை தோன்றுகிறாள். அந்த தேவதை சொல்லுகிறாள், இன்னைக்கு நீ பார்த்த இல்லையா அந்த பொருள் வேற ஒருத்தருக்கு சேர வேண்டிய பொருள், அது தவறுதலாக இந்த இடத்துல அவர் வச்சுட்டு போயிட்டாரு, மறந்துட்டாரு, விட்டுட்டாரு. அதனால் அந்த பொருளை சிறுமியை நீ நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேவதை கனவுல சொல்கிறா. தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த பொண்ணுக்கு. என்னடா இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரி ஓகே, பார்த்தது கனவு தான், இருந்தாலும் தன் தந்தையிடமோ இல்லை தாயிடமோ கூற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு தூங்கி விடுகிறாள். விடிந்து விடுகிறது. காலையில் இருந்த அந்த சிறுமி முதலிலேயே தன் தந்தையிடம் சேர்ந்து, தந்தையே இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, இந்த பொருளை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார், நம்ம நடுத்தர குடும்பம், நமக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது, நம்ம இதை விற்றா பல வருடங்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ நமக்கு வேணுன்ற பணம் கிடைக்கும், அதனால் இதை எதுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிங்களான்னா அதுதான் இல்லை. உடனே அந்த தந்தை என்ன சொல்கிறாரு, நீ சொன்னது சரிதாம்மா, நீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துலையே வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அதன் மீது அந்தளவுக்கு ஒரு பற்று இல்லை. அடுத்த ஒரு பொருள் என்று அவர்களுக்கு அந்தளவுக்கு பற்று இல்லை. உடனே அந்த சிறுமி காலையிலேயே தான் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அந்த நிர்பந்தமும் இருந்தது. அதே நேரத்தில் இதை எடுத்துக்கொண்டு அந்த சம்மந்தப்பட்ட இடத்திலேயே எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கணும். அதனால் காலையிலேயே அந்த பொருளை வாங்கி கொண்டு சிறுமி ஓட ஆரம்பிக்கிறாள். ஓடி சென்று அந்த இடத்தை அடைந்து விட்டு அங்கேயே அந்த பொருளை வைப்பதற்காக சென்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த மாதிரியே நிறைய கற்கள் இருக்குது. ஒரு பை நிறைய, ஒரு குட்டி பை நிறைய இந்த வைரக்கற்கள் நிறைய இருக்குது. கனவுலே வந்த அந்த தேவதை அங்கே நின்று கொண்டிருப்பதை அவள் நேரடியாக காண்கிறாள். நான் உங்களை அப்படின்னு சொன்னோடனே நைட்டு கனவுல வந்தது நான் தான் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுங்கிறாங்க. சரி, நான் இதை வைக்க வந்தேன், இங்கே நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றும் தெரியாத அந்த சிறுமி கேட்கிறாள். அதற்கு அந்த தேவதை சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தின் நிலை எனக்கு நன்றாக தெரியும், அந்த குடும்பத்தின் நிலையிலேயும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எந்த மாதிரியான கண்ணோட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் அப்படி செய்தேன். ஆனால் இந்த வறுமையிலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள், மற்றவர்களின் எந்த பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது என்கின்ற அந்த ஒரு சரியான போக்கு எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. ஆகையால் தான் உங்களுக்கு இவற்றை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பை நிறைய இருந்த அந்த வைரத்தை எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுத்து விடுகிறாள் அந்த தேவதை. அதை பெற்றுக்கொண்ட சிறுமியும் எடுத்து சென்று முதலிலேயே தன் தாய் தந்தையிடம் கொடுத்து நடந்தவற்றை எல்லாம் கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த தாய் தந்தையர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் இது அவர்களுக்கு கிடைத்த உண்மைக்கான பரிசு. அவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு கல்லோடவே நிறைய சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம், எடுத்துகிட்டு போய் வெளியில் விற்றுருந்தா. ஆனால் அவங்க அப்படி யோசிக்கல, அது மற்றவங்களோட பொருள். எந்த சூழ்நிலையில் அவங்க அந்த இடத்துல விட்டுருப்பாங்களோ, அவங்களோட நிர்பந்தங்கள் என்னென்னவா இருந்திருக்குமோ, இதை விற்று என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருந்ததோ அப்படின்ற அந்த மற்றவர்களுடைய அந்த எண்ணத்தின் பக்கம் நின்று யோசித்து பார்த்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக நம்ம வச்சிடணும்னு முடிவு எடுத்ததுனால அந்த தேவதையானவள் அதை போன்ற நிறைய வைரங்களை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு சென்றாள். நன்றி.